சொந்த வீடு வாங்குறப்ப எப்போவுமே நம்மளோட வீடு மட்டும் பார்த்தா அப்படி எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியும் ஏரியாலேயே வித்தியாசமாக இருக்கிற மாதிரியும் பெக்யூலியராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு யோசிப்போம். அந்த மாதிரி இந்த வீடு இந்த ஏரியாக்குள்ளேயே தனியாக தெரியுங்க. ஏன்னா இந்த வீட்டோட லொக்கேஷன் அந்த மாதிரி அதை விட என்னென்னா கார்னர் சைட்டு. எல்லாருமே கார்னர் சைட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, வீட்டை வந்து பிரம்மாண்டமாக காட்டலாம், பிரம்மாண்டமாக கட்டலாம். அதுக்கு ஏற்ற மாதிரியான 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் மாடலில் 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. தென்மேற்கு கார்னர் சைட்டு. உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா 33 அடி ரோடு. அதே நீங்கள் மேற்கு பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா 30 அடி ரோடு. 30 அடி 33 அடி 2 ரோடுக்கும் சென்டரில் நல்ல கார்னர் பிளாட்டில் சூப்பராக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பற்றி தான் நான் அவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்ணுக்குள்ளேயே நிற்குங்க. பிகாஸ் அந்தளவுக்கு நிறைய கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல, ஒரே கலர் ஷேடு ஆனால் டிஃப்ரெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் மெயின் லுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் பால்கனி ஸ்பேஸுங்க. நல்ல கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்து ஃபுல்லாகவே உங்களுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி சூப்பரான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கு, டாப் லைட்ஸோடு பார்க்குறப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃப்ரண்ட் எலிவேஷன். நான் வீட்டுக்குள்ளே போய் ஒவ்வொரு ரூம்ஸோட சைஸு, இங்கே பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்டீரியர் இன்டீரியர்ஸ்னு எல்லாமே சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி லொக்கேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வர்றீங்க அப்படின்னா சாந்திமேடு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்குங்க. இது சவுத் ஃபேஸிங். ஸோ சவுத் ஃபேஸிங்லேயே ரேம்ப் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் ஸ்லோப்பிங்கில் உங்களுக்கு கார் மேலே ஏறுறதுக்கு தகுந்த மாதிரி. ஆக்சுவலாக வெளியில் கூட நீங்கள் ஒரு பெரிய கார் நிறுத்திக்கலாம். முக்கியமாக சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியா தான். இருந்தாலும் இன்னைக்கு சேஃப்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலேயே கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே கேட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா 11க்கு 25 சைஸில் நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியாங்க. பெரிய லக்ஸுரி கார் நிறுத்திக்கலாம். அது தவிர 4-5 2 வீலர்ஸ் நிறுத்திக்கலாம். பார்க்கிங் டைல்ஸுமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல் போர் இருக்குது. வாட்டர் சம்ப் ஒரு 9000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்லலாம் கூட ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் கிழக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேக்கு மர டோருங்க. பெரிய அளவுக்கு டிசைன் இல்லை, பட் மினிமல் டிசைனில் பியூட்டிஃபுல்லான தேக்கு மர டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் 16க்கு 16 சைஸில் ஸ்பேஷியஸான லிவிங் ஹால். நல்ல ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. கலர்ஃபுல்லான சாண்ட்லியர் லைட் இருக்கிறதுனால அப்படி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 2 பக்கமும் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க வித் ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட. கிழக்கு பார்த்த மாதிரியே சின்ன பூஜா கேபினெட். ஸோ நிறைய ஸ்பேஸ் அடைக்க வேண்டாம், அழகாக இருக்கிற மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுல்லாக லூவர்ஸ் கொடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோம் அப்படின்னா 8க்கு 11 சைஸில் ப்ராப்பர் மாடுலர் கிச்சன். பிகாஸ் கிரானைட்லேயே உங்களுக்கு கிச்சன் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. சிங்க் கொடுத்தாச்சு. 2 பக்கம் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினெட், ஓவர் ஹெட் கேபினெட், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க், டால் யூனிட், வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸோடு ரெடி பண்ணியிருக்காங்க மாடுலர் கிச்சனை. ஸோ ஹாலில் இருந்தே என்ட்ராகிற மாதிரி நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. இது 10க்கு 17 சைஸில் மாஸ்டர் பெட்ரூம்ங்க. ஃப்ளோரிங் எல்லா ரூம்ஸுக்கும் ஒரே மாதிரியான கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் தான். ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வார்ட்ரூபு, லாஃப்ட் கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்னு வேணுங்கிற அளவுக்கு இன்டீரியர் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் விண்டோ இருக்குது. அண்ட் அதே மாதிரி வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்சைட் பாத்ரூம் எல்லாமே உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங், ஹாலு, கிச்சன், பெட்ரூமுங்க. இது தவிர இது டியூப்ளெக்ஸ் மாடல் அப்படிங்கிறதுனால ஹால்லேருந்தே இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு அடியிலையுமே நமக்கு ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ வீடு ஓவராலாக ஒரு 2.25 சென்ட்டில் கட்டினா கூட வேணுங்கிற அளவுக்கு எல்லா ரூம்ஸையும் நல்ல பெருசாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங்காக கிரானைட்லேயே பிளான் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயிலிங்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்ஸ் தான் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒன் சைட் வால் தானே, சும்மா விட்டுருந்தா கூட விட்டுருக்கலாம். பட் இந்த டிசைன் ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கே அழகாக இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மேலே போயிடலாம். மேலே வந்ததும் ஒரு சின்ன லாபி ஏரியாங்க. ஆக்சுவலாக மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து பார்க்குறப்ப இந்த லுக்கே பாருங்களேன். அந்த ஹெட்ரூம் வர
அந்த பேனலிங் ஒர்க் பண்ணுறதுக்கும் மேலே ஒரு ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்துருக்கிறதுக்கும் அந்த ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாமே ஸ்டெப்ஸுக்கு சைடில் கொடுத்துருக்கிறது இது ஓவராலாக பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த லாபி ஏரியா இது 2 BHK தான். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்ல சேம் லைக் அதே மாதிரி HSL ஒரு பெட்ரூமுங்க. இன்டீரியர்ஸ்லேருந்து இந்த சைஸ்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான். 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த சைடு பிங்க் கலர் கொடுத்துருந்தாங்க. இதில் நல்ல டார்க் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வார்ட்ரூபு, லாஃப்ட் கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்லாம் கொடுத்து சேம் லைக் அந்த பெட்ரூமில் மாதிரியே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சுங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, வால் டைல்ஸுக்கெல்லாம் செம்ம கிளாஸி லுக் இருக்கிற மாதிரியான செராமிக் டைல்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இது தவிர ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிழக்கு பார்த்த மாதிரியே ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்தோன்னா ஃபுல்லாக ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ் இல்லை ஓப்பன் டெரஸ் ஏரியா அப்படி வச்சுக்கலாம். அந்த கார்னரில் நமக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கான கல் கொடுத்துருக்காங்க. அங்கே டேப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கேயே துணி துவைச்சி காய போட்டுக்கலாம். இதுக்கு மேலே போகிறதுக்கு இங்கேருந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே போயிடலாம். அவ்வளோதாங்க, ஓப்பன் டெரஸ் ஸ்பேஸ் தான். இங்கே உங்களுக்கு ஓவர்ஹெட் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஏரியாவோட வியூ காமிக்கிறதுக்காக தான் நான் மேலே வந்திருந்தேன். ஏன்னா ஓவராலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடே பார்க்குறதுக்கு அவ்வளோ நேச்சுரலிஸ்டிக் வியூவோடு இருக்கும். ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா. எவ்வளோ வீடு இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒன் சைடில் நல்ல ஒரு நேச்சுரலிஸ்டிக் பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ கிடைக்கும். ஸோ சாந்திமேடு ஏரியாக்குள்ளே ஒரு 65 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் இந்த வீடு இப்போ சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்ல பிளான் தான். பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மேட்டுப்பாளையம் ரோடு சாந்திமேடு லொக்கேஷன் ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ளே வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்டாக இருக்கும். 65 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து வீட்டை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம குறைச்சி கூட பேசிக்கலாங்க.